நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சற்று முன் அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து அறிவிக்கப்பட்ட 5696 காலத்துக்கான அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் வேலைவாய்ப்புங்க, நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. ஜாப் ஆஃப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம் தெரியல. போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. டோட்டல் காலிடங்கள் பார்த்தீங்கன்னா 5696 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணுங்க, 10th பாஸ் பண்ணியிருக்கணும். வித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். அது எந்தெந்த டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மெக்கானிக்கு, மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கு, அடுத்தது எலக்ட்ரிகனிக் மெக்கானிக்கு, ஒயர்மேன், டிராக்டர் மெக்கானிக், இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான படிப்பு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லைன்னா எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தாங்க மெக்கானிக்கு, எலக்ட்ரிக்கு, எலக்ட்ரானிக்ஸு, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில். ஏஜ் லிமிட் வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 வயசு கொடுத்துருக்காங்க. 18லேருந்து தொடங்கி 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வந்து பே லெவல் பர் மந்த்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து 19,900லேருந்து ஸ்டார்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் கட் ஆஃப் எடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான சிலபஸ், கொஸ்டின் பேப்பருக்கான சிலபஸ் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த வேலைவாய்ப்புக்கான இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/1/2024 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19/2/2024 பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னு கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வேலை வாய்ப்புக்கான மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம் பாருங்க. பேப்பர் 1, பேப்பர் 2க்கான மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துரு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த மாதிரிப்பட்ட டாப்பிக்கில் எந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்கப்படன்னு. இந்த வேலை வாய்ப்புனா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் கீழே இருக்கப்பட்ட